அன்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், கரடியும் புலியும்னு சொன்னேன் சென்ற பகுதியில். ஏன்னா அந்த கதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அது சீதாதேவி சொன்ன குட்டி கதை. பல தலைவர்கள் தங்கள் பிரச்சாரங்களையே குட்டி கதையை சொல்கிறாங்க. அந்த குட்டி கதைக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ. குட்டி கதை நல்லா சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஆகிடும். சீதாதேவி ஒரு குட்டி கதை சொன்னால் அதுதான் ராமாயணத்தில் முக்கியமான கதை. எப்பொழுது எங்கே ராவணன் மாண்டு போயிட்டான், போர் முடிந்துடுத்து, ராவன் வெற்றி பெற்றாச்சு. அந்த செய்தியை அசோகவன சிறையில் உள்ள சீதைக்கு சென்று சொல்லும்படி அனுமனை படிக்கிறான் ராமன். சோபனம் சோபனம்னு பாடிக்கொண்டு அனுமன் வரான், சந்தோஷத்தில் வரான். சீதை கிட்ட சொல்கிறான், தேவி ராவணன் போயாச்சு, விஜயராகவனாக ராமன் இருக்கார், வெற்றி. உடனே சீதாதி ரியாக்டே பண்ணலை கொஞ்ச நாள். அனுமனே அஞ்சினா, ஏன் அன்னை ஒன்றும் சொல்ல. சீதை சொன்னா, இல்லைப்பா சந்தோஷம் நெஞ்சை அடைச்சுன்னு. இப்போ ஏற்பட்ட சந்தோஷ செய்தியை சொன்னவனுக்கு என்ன கொடுக்கலாம் என்று வரம் யோசிக்கிறேன்னு பிராட்டி சொன்ன. அனுமார் உடனே சொன்னார், தேவி எனக்கு ஒரு வரம் கொடுத்தா போதும், அதை மட்டும் கொடுத்துருன்னு உடனே தன் வரத்தை கேட்டார். என்ன, இந்த அரக்கைகள் உன்னை சுற்றி இருக்கு, நான் உன்னை தேடி பிடிச்சி இந்த மரத்தில் இருந்த ஒரு நாள் இதுகள் படுத்தின பாட பார்த்தேன். அப்படி 10 மாதம் ஒன்றை இவைகள் படித்திருக்கு. மனுஷனை சித்திரவதை செய்கிறோட பொறுத்துள்ளாங்க. அந்த மனுஷனுடைய சிந்தனையை பிடிச்சு அதை டீஸ் பண்ணினாங்களாம் தாங்க முடியும். அதான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்கிறாங்க. மாதிரி உங்களை சிந்தனையே அட்டாக் பண்ணக்கூடாது. இத்தனை அறிக்கைகளும் ராவணனை திருமணம் செய்து ஒன்றை டார்ச்சர் பண்ணிது. எவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர். அப்போவே நான் தீர்மானித்தேன், இது அத்தனையும் பலி போட்டுருணும். நான் என்னவோ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். ஆனால் இந்த அரக்கைகள் அனைவரையும் தாக்கி அடித்து அவர்கள் மாம்சத்தையெல்லாம் சேர்த்து பிழைஞ்சு பெரிய உருண்டையாக வச்சா தான் எனக்கு நிம்மதியாக. அதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், இதான் என் வரம். என்ன பண்ணியிருப்போம், நம்மளை அந்த அவசியம் பண்ணுப்பா, இந்த பேய்கள் என்ன பாடுபடுத்திது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா, நான் உன்னை பெரிய ஆள் நினச்சேன் அனுமானே, நீ கடைசியில் வெறும் குரங்காட்டம் இருக்கேன். ஏன்னா பழி வாங்கக்கூடாதுப்பா. அன்றைய தினம் ராவணன் ஆண்டான், ராவணன் கூலி கொடுத்தான், அதுக்காக இந்த பெண்கள் அப்படி சொன்னான். இப்போ விபீஷணன் ஆண்டான், இப்போ சீதை நீ வாழ்க ராமன் வாழ்கன்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அரசு மாறின உடனே அரசு பணியாளர்களுடைய அணுகுமுறை மாறிடும். அவன் கூலிக்கு பண்ணிதை போய் பெருசாக எடுத்துட்டு, ஆகையினால அந்த வரம் கொடுக்கறது இல்லை உனக்கு. மன்னிப்பவர்கள் உயர்ந்தவர்கள், எப்போ ஏற்பட்ட குற்றம் பண்ணினாலும் தெரிந்து கொள். இதை நான் சொல்லலை, உங்கள் முன்னோர் கரடியும் குரங்கும் ஒரே கூட்டம் தானே. உங்கள் முன்னோர் கரடி சொன்ன வார்த்தை. கரடி சொன்ன வார்த்தையா? ஆஞ்சநேயரே அவ்வளோ படித்தவர், அவரே இந்த கரடி சொன்ன வார்த்தை எங்கன்னு கேட்டேன். அன்னை ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். அதாவது ஒரு காட்டில் ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான். வேற எங்கேயும் மனித நடமாட்டமே இல்லை. அண்டந்த காட்டுக்கு அரண்டை போயிட்டான், அவன் ஊருக்கு போயிடுவான். அப்போது தூரக்க ஒரு புலியை அவன் மோப்பம் பார்த்துக்கிட்டு. புலிக்கு இன்னும் மனுஷன் மாம்சம் ரொம்ப பிடிக்கணும். அதனால் புலி அங்கேருந்து பாய்ந்து வருவது போல் தெரிஞ்சுது. எனக்கு பயம் வந்துடுச்சு. எங்கேயோ படிச்சிருக்கான், புலி மரம் ஏறாது. அந்த பயத்தில் கிட்டு ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். பக்கத்தில் ஒரு மரம் இருந்து ஏறிட்டான். புலி நெருக்கிட்டு மரத்துக்கு ஏறிட்டான். ஆனால் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம். அங்கே என்ன சிக்கலாம், ஒரு கரடி உட்காண்டு. கரடி கொரில்லாம் கூட வச்சுக்கலாம் உட்காண்டு. உட்காண்டவனே இவன் என்ன பண்ணினான், பயந்து போயிட்டான். ஆனால் அந்த கொரில்லா சொல்லித்து, கரடி சொல்லித்து, மனுஷா வந்திருக்க, நான் இருக்கும் இடம் தேடி வந்துட்டேன், இந்த வரம் என்னது, என் குடியிருக்கும் இடம், சரணம்னா வீடு, அங்கே வந்தவன் நின்று சரணாகதை, எனவே நான் உனக்கு அபயம் தரேன், பயப்படாமல் எங்கே வா என்று சொல்லி அந்த மனிதனை தன் பக்கத்திலே மரக்கிளையிலே இருத்தித்து. மனுஷன் பாவம் முதல் நாள் சினிமா பார்த்துருக்காம, செகண்ட் ஷோ கொஞ்சம் கண்ணை சுழி, இல்லை IPL மேட்ச் பார்த்துருப்பானோ, கண்ணை சுழத்தித்து. உடனே தூங்குறான உடனே என்ன பண்ணிட்டு அந்த கரடி சரி மடியில் படுத்துக்கொண்டு சொல்லி தட்டி தூங்க பண்ணிவிடுது. அப்போ கீழே இருக்கிற புலி விலங்குகள் பாஷையெல்லாம் கரடிக்கிட்ட பேசிட்டு, கரடியாரே அவனை விட்டு கீழே தள்ளிவிடு, எனக்கு பசிக்கிறது, நான் அவனை சாப்பிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டால், நீ நான் போனப்புறம் அவனை நம்பாத, அவன் ஏதாவது தந்திரம் பண்ணி உன்னை ஏதாவது சர்க்கஸில் கொண்டு போய் விற்றுப்படுவான். மனிதர்களை இருக்கு நம்பக்கூடாது. நீ நானும் ஒரே இனம், மணவாடு, அதனால் எனக்காக இதை செய். கரடி மறுத்து கொடுத்து, அவனை கீழே தள்ள மாட்டேன், என்னை அடைக்கலம் நாடி வந்தவன். சரி அப்படின்னு புலி கீழே உட்காண்டிருந்தது.
தருணம் வரும், எவ்வளோ நாழி தாக்கு பிடிப்பார்கள் மரத்து மேலே நினச்சி. அப்போ மனிதன் எழுந்துனான். மனிதன் உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு 2 வார்த்தை தெரியும், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூன்னு உடனே அதோடு இல்லாமல் பதிலுக்கே தான் செய்யணுமே. நீங்கள் வேணால் கொஞ்சம் படுத்துக்க கரடி, நான் தூங்கப்படுறேன் உங்களுக்கு. சரி, கரடி அவன் மடியில் படுத்து நம்பி படுத்து உறங்கித்து. அப்போ புலி பார்த்தது, அதுக்கு தமிழும் தெரியும், தமிழ் புலி போல் இருக்குது. அதான் புலி என்ன பண்ணித்து, மனுஷனை பார்த்து சொல்லித்து, மனுஷா அந்த கரடியை நம்பாத, எனக்கு மாம்சம் தான் பிடிக்கும், இருந்தாலும் பசிக்கிறது இப்போது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிற. ஆனால் எனக்கு பசி இப்போது, நீ கிடைக்கலன்னு இந்த கரடியை சாப்பிட்டுடுறேன், கரடியை கீழே தள்ளி விட்டுரும். கரடியை நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்த வழி போகிறேன், அப்புறம் இறங்கி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அவன் குடும்பத்தை பார்க்கலாம். கரடியை நம்பாத, அது நான் போனப்போ நான் குதிரை எடுத்தாலும் எடுத்துரும் வெறியில். உடனே மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், நமக்கு சந்தேகம் இல்லை, தள்ளிவிட்டான் கீழே. கரடி கீழே விழருது, புலி பார்த்துட்டு இருக்கு, புலிக்கிட்டே வந்து விழுந்துடுச்சு. உடனே மனுஷன் மேலே பார்க்குறான், புலிக்கிட்ட கரடியை பார்த்து சொல்லித்து, உன் மாம்சம் எனக்கு வேண்டாம், அவன் எவ்வளோ கெட்டவன் பார்த்தியா, நான் அவனை விட்டுடுறேன், மரத்துக்கு மேலே போய் அவனை கீழே தள்ளுறேன்னு வாக்குறுதி. கரடி அப்படியே செய்கிறேன் புலி என்று சொல்லித்து கிடுகிட்டு மரத்தை நோக்கி ஏறி வருது. இப்போ மனிதனுக்கு எவ்வளோ பிபி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொலைஞ்சோம் வாழ்க்கையில் நினச்சான், கிட்டக வந்தது, தள்ளு தள்ளு அண்ணா தள்ளு அப்படின்னு புலி சொல்கிறது. கரடி மனுஷன் கிட்ட வந்து பிடிச்சிருந்தது, சொல்லி தள்ளிட போகிறதுன்னு நினைக்கிறான். அப்போ சொல்லித்து, புலி நான் அவனை விடுறதில்லை, ஏன்னா நான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துறேன், அவன் செஞ்ச பிழையை மன்னிக்கிறேன். மனிதர்கள் பிழை செய்வார்கள், நல்லதோ கெட்டதோ, உயர்ந்தவர்கள் அதை மன்னிப்பது தான் வசதி. நான் அவனை மன்னிச்சிட்டேன், எனக்கு பொய் சொல்லிட்டிய, வாக்குறுதி மீறிட்டியே, அந்த வாக்குறுதி இவனை காப்பாற்றுறதுக்காக சொன்ன வாக்குறுதி, அதனால் பாவம் ஒன்று, நீ போகலாம்னு கரடி சொல்லி அவனுக்கு ஒரு குடுவையிலேருந்து தேன் வேறு எடுத்து கொடுத்து, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன். அப்படி கரடி சொன்ன வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்கொள், என்னை பழிவாங்கும் மனப்பான்மை விடு என்று பிராட்டி சொன்ன. இதுதான் ராமாயணம். பழிவாங்கும் மனப்பான்மை விட்டால் ரொம்ப நல்லது. அந்த பழிவாங்கும் மனப்பான்மை தான் நமக்கு பல ப்ராப்ளத்தை கொடுக்குது, சுகர், பிபி எல்லாத்துக்கும் அதுதான். எனவே மன்னிப்போம், மறப்போம், அன்னையின் வார்த்தையை நினைப்போம். அதே சமயத்தில் ஆடம்பரம் இல்லாமல் வாழும். ஆடம்பரத்தில் நல்லா கஷ்டம் வரும், ராமாயணத்திலே தெரியும். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.